நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை நடந்தாலும் அத பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க நீ ராசி என்பதால இவங்களோட மனசு ஒரு நிலையில இருக்காதுங்க. இவங்க மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிப்பாங்க. ஆனா இவர்களுக்கு அதே கருணை கிடைக்கிறது இல்லைங்க. கடகம் ராசிக்காரங்க குடும்பத்துக்காக பாடுபடுறாங்க. ஆனா எல்லாராலையும் இவங்க தோற்கடிக்கப்படுறாங்க. கலை, கற்பனை, கனவு, ஆன்மீகம், அன்பு, கருணை, குடும்ப பாசம் இதெல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையா இருக்குதுங்க. இவங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க. பாசங்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு சுய நலனா என்னன்னு கூட தெரியாதுங்க. பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் இருந்தாலும் அத பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. சுக்கிரன் பெயர்ச்சியால கடகம் ராசிக்கு கோடீஸ்வரன் யோகம் உண்டாக போகுதுங்க. சுக்கிரன் குருவின் வீட்டுல இருந்து வர்றதுனால சுக்கிரன் பிளஸ் குரு யோகம் ஏற்பட போகுதுங்க. சந்திரன் அதிபதியாய் இருப்பதனால சில விஷயங்களை யோசிக்க வேண்டுங்க. சுக்கிரன் சுகஸ்தானம் மற்றும் லாபத்துக்கு அதிபதிங்க. கடந்த கால துன்பங்கள் விலகி சுகபலன்கள் கிடைக்க போகுதுங்க. சொந்த வீடு கனவு நனவாக போகுது. உத்தியோகம் மற்றும் தொழில லாபம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்க போகுது. வீடு மற்றும் நிலம் வாங்கும் வாய்ப்புகள் அமைய போகுது. கார் மற்றும் பைக் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. பயணங்கள் அதிகரிக்க போகுதுங்க. வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பொருளாதார நிலையில மேம்பாடு ஏற்பட போகுதுங்க. வருடம் முழுவதும் வேலை கிடைக்கும் அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க. எல்லா துறைகளிலும் அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்க போகுது. கூட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுதுங்க. ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு இந்த காலம் அற்புதமான காலமா இருக்க போகுதுங்க. அஷ்டம சனியால ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க. பிரிந்த உறவுகள் ஒன்று சேர போறாங்க. தொழில் தொடங்க நல்ல நேரமா இந்த நேரம் இருக்க போகுதுங்க. திருமண தடை விலக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புகள் அதிக அளவுல இந்த மாதம் இருக்க போகுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்க போகுது. தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கிடைக்க போகுது. குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்க. முதலீடுகள்ல நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய கடன் சுமை குறைய போகுதுங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முயற்சி செய்தா நிச்சயமா வெற்றி நிச்சயங்க. வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுதுங்க. சுக்கிர பகவானை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. கடகம் ராசிக்காரங்க தங்கமான குணம் கொண்டவங்க. இவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க.
அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் பாசம் மாறாதவங்களா இவங்க இருக்காங்க. சுக்கிரன் சாதகமா இருப்பதால உங்களால பல பேர் நல்லா இருக்க போறாங்க. சுக்கிரன் கலை, இசை, காதல், அழகு, செல்வம், சுகம், தம்பதி வாழ்க்கை, வாகனம், ஆடம்பரம் எல்லாத்துக்கும் அதிபதிங்க. குடும்பத்துல நல்லிணக்கம் அதிகரிக்க போகுது. பேச்சின் மூலமாக ஆதரவு கிடைக்க போகுது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. காதல் திருமண வாய்ப்புகள் உண்டாக போகுது. உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்க போகுது. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. செலவு கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுங்க. உதவி தேவைப்படுறவங்களுக்கு பண்ணுங்க. ஏமாற்றுபவர்களிடமிருந்து ஜாக்கிரதையா இருங்க. தீய எண்ணங்கள் கொண்ட சொந்த பந்தங்களை விலக்கி வையுங்க. மன உறுதி இருக்கணுங்க. தியானம் மற்றும் யோகா பண்ணுங்க. அம்பிகை, மகாலட்சுமி, துர்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிருங்க. பண வரவு நல்லா இருக்கும். குடும்பத்துல நல்ல இணக்கம் இருக்கும். தம்பதி ஒற்றுமை பலப்படும். காதல் யோகம் கிடைக்க போகுது. கலை, புகழ், வாகனம், சுகம் எல்லாமே சூப்பரா இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட எல்லா கஷ்டங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா சரி செஞ்சிருவோம். தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போகுது. நீங்க மண்ணை எடுத்து கையில பிடிச்சாலும் சரி, அது பொண்ணா மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு. நீங்க சொன்னா எல்லாமே வலிக்குங்க. ஒட்டு மொத்தமாக கடகம் ராசி கடவுளுடைய அம்சத்துல வலம் வர போறீங்க. சந்தோஷமா இருக்க போறீங்க. குறையெல்லாம் நீங்கி நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்க எடுத்த காரியத்தை சிறப்பா செய்து முடிக்க போறீங்க. சுப செலவுகள் ஏற்பட போகுதுங்க. வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடலாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. திட்டமிடுவதுல பின்னடைவு ஏற்படுங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி அதிக அளவுல இருக்க போகுதுங்க. பெரியோர்களிடம் நேசம் கிடைக்க போகுதுங்க. வாகன யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க. தொழில உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாக போகுதுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரம் ஏற்படலாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திறமைக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல இருந்த குழப்பம் நீங்க போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க. பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர போறீங்க. கடகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில சூரியனுங்க, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காங்க.
தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்துல புதன் பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. அவர் கூட சேர்த்தி நம்மளோட சுக்கிர பகவானும் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேற போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுப செலவுகள் வரப்போகுது. வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட போகுது. தொழில லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கடகம் ராசிக்காரங்களே, நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, நம்ம இவங்க கிட்ட போய் இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு பார்த்துட்டு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு தாங்க நீங்க முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்க கூடாதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 4வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி. கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதங்க, பூசங்க, ஆயுள்யங்க. இவங்க எல்லாரும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. கடகம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க. கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இவங்க எல்லாருமே நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க. சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க. தைரியமா அந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க. கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பா இருக்க போகுதுங்க. உறவினர்கள் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க. தெளிவான சிந்தனை உங்க மனசுல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய மனசுல உற்சாகம் உண்டாக போகுது. மன அமைதி ஏற்பட போகுது. உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய போகுதுங்க. நீங்க கோபப்படாம பொறுமையா இருந்தா வாழ்க்கையில அனைத்து காரியத்திலையும் உங்களால வெற்றி அடைய முடியுங்க. உங்களுடைய மனக்குழப்பமெல்லாம் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. பண வரத்து இருக்க போகுது. இழுபறியான காரியங்கள் சாதகமா முடிய போகுது. எதிலும் கூடுதல் கவனத்துடன் நீங்க செயல்படுறது நல்லதுங்க.
தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. நீங்க அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.